உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் கோர்ஸ் உருவாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை இருக்கா? ஆனா அதுக்கு தேவைப்படுற நேரத்தையும் உழைப்பையும் நினைச்சா கொஞ்சம் மலைப்பா இருக்கா? இனி அந்த கவலையே வேண்டாம். ஒரு சின்ன ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு சில நிமிடங்கள்லயே முழுமையான மார்க்கெட் பண்ண தயாரான ஒரு டிஜிட்டல் கோர்ஸை ஏஐ எப்படி உருவாக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, நாம ஒரு பயணத்துக்கு போகலாம். ஒரு சாதாரண ஐடியா எப்படி ஆராய்ச்சி, கண்டென்ட் தயாரிப்பு, மார்க்கெட்டிங்னு எல்லா ஸ்டேஜையும் தாண்டி சில நிமிடங்கள்லயே விற்பனைக்கு தயாரான ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டா மாறுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, இப்போ இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்க. முதல்ல நாம என்ன பிரச்சனையை சரி பண்ண போறோம்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட மிகப்பெரிய சவால் என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்கிராச்ல இருந்து, அதாவது முதல்ல இருந்து ஒரு கோர்ஸ் உருவாக்கணும்னா அது எவ்வளோ பெரிய வேலை? அதுக்கு நாம பாரம்பரியமா செய்ய வேண்டிய கஷ்டமான வேலைகள் என்னென்ன? இந்த லிஸ்ட்டை பாருங்க. ரிசர்ச்ல ஆரம்பிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்லைடு டிசைன் பண்ணி வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் காப்பி எழுதி சோஷியல் மீடியாவில் விளம்பரம் பண்ற வரைக்கும் அடேங்கப்பா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளவு நேரமும் எவ்வளவு எஃபர்ட்டும் தேவைப்படும். சும்மா மறப்பா இருக்குல்ல. சரி, இப்போ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்கு வருவோம். இந்த முழு ப்ராசஸும் ஒரு சின்ன ஐடியால ஆரம்பிச்சு ஒரு ஏஐ ரிசர்ச் அசிஸ்டன்ட் மூலமா எப்படி வேகம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் விளக்கறதுக்கு நாம ஒரு பொதுவான, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். கடனிலிருந்து விடுபடுவது எப்படி? இந்த கோர்ஸ் தலைப்பை வச்சு ஏஐயோட முழு வேலை திட்டத்தையும் நம்ம படிப்படியா பார்க்க போறோம். இந்த முழு ப்ராசஸையும் 4 சிம்பிளான ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்கோம். முதல்ல ஆழமா ரிசர்ச் பண்ண போறோம். அடுத்து கண்டென்ட் உருவாக்க போறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கை ஆட்டோமேட் செஞ்சு கடைசியா சில கிரியேட்டிவ் விஷயங்களையும் உருவாக்க போறோம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். டீப் ரிசர்ச்னு சொல்ற ஏஐ ஃபீச்சர் என்ன பண்ணும்னா, நாம கொடுத்த டாபிக் சம்பந்தமா இன்டர்நெட்ல இருக்கிற பெஸ்டான ஆர்டிகல்ஸை அதுவே தேடி படிச்சு அதோட மொத்த சாராம்சத்தையும் நமக்கு கொடுத்துடும். நம்மளோட பல மணி நேர வேலையை, ஏன் பல நாள் வேலையை கூட சில நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துடும். இப்போ இந்த மொத்த ப்ராசஸோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. நாம சேகரிச்ச ரிசர்ச்சை வச்சு கோர்ஸுக்கான எல்லா விஷயங்களையும் உருவாக்குற ஒரு ஏஐ கண்டென்ட் ஃபேக்டரியை தான் இப்போ பார்க்க போறோம். நம்ம கையில இப்போ 10 சூப்பரான ரீசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் எடுத்து கூகுளோட நோட்புக் எல்லாம் மாதிரி ஒரு டூல்ல போடுறோம். இது எப்படி வேலை செய்யும்னா, நம்ம டாக்குமெண்ட்ஸை மட்டும் வச்சு வேலை செய்யற ஒரு பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி. இனிமே இந்த டூல் தான் நம்மளோட கண்டென்ட் இன்ஜின். இப்ப பாருங்க அசலைன மேஜிக்க. நாம கொடுத்தது ஒரே ஒரு ரிசர்ச் சீட் தான். ஆனா இந்த டூல் ஒரே ஒரு கிளிக்ல என்னெல்லாம் கொடுக்குதுன்னு பாருங்க. டிராவல் பண்ணும்போது கேட்க பாட்காஸ்டா இருக்கு. கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு மைண்ட் மேப்பா அதுவும் இருக்கு. படிக்க ஸ்டடி கைட், ரிவிஷனுக்கு ஃபிளாஷ் கார்டு, ஏன் நீங்க கத்துக்கிட்டதை டெஸ்ட் பண்ண ஒரு குவிஸ் கூட ரெடி. இதுதாங்க ஏஐயோட பவர். ஒரே ஒரு இன்புட், ஆனா அவுட்புட் பல வடிவங்கள்ல. ஓகே, கோர்ஸ் ரெடி. அடுத்து மார்க்கெட்டிங் தான். ஆனா கவலையே வேண்டாம், அந்த பெரிய வேலையையும் ஏஐ எப்படி ஈஸியா முடிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏஐ கிட்ட போய் சிம்பிளா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். இந்த ஒரு வரியில ஒரு முழுமையான மார்க்கெட்டிங் பேக்கேஜை நாம கேட்கிறோம். அவ்வளவுதாங்க. அந்த ஒரே ஒரு வரி கமெண்ட்டுக்கு ஏஐ நமக்கு ஒரு முழு மார்க்கெட்டிங் பேக்கேஜையா அள்ளி கொடுத்துருக்கு பாருங்க. 1 மாசத்துக்கான சோஷியல் மீடியா பிளான், வெபினார், லேண்டிங் பேஜ், விளம்பர ஸ்கிரிப்ட், பிரசன்டேஷன்னு எல்லாமே சில நொடிகள்ல நம்ம கையில. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் டெக்ஸ்ட், ஸ்லைடுன்னு சீரியஸான விஷயங்கள். ஆனா ஏஐயோட கிரியேட்டிவிட்டிக்கு எல்லையே இல்ல. வாங்க இப்போ ஒரு ஜாலியான, ஆச்சரியமான ஒரு விஷயத்த பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மகிட்ட இருந்தது ஒரு சாதாரண போட்டோ தான். ஆனா ஏஐ அதை வச்சு என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. சோஷியல் மீடியால எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு ஜாலியான டான்ஸ் ஆடுற அனிமேஷன் வீடியோவா மாத்திருச்சு. வாவ் இல்ல? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை செய்யறதுக்கு நமக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு போட்டோவும் ஒரு சிம்பிளான கமெண்ட்டும் மட்டும்தான். சோஷியல் மீடியால வைரல் ஆகுற மாதிரி கண்டென்ட்டை இப்போ நொடி பொழுதுல உருவாக்க முடியும். சரி, நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. ஒரு சின்ன ஐடியாவில் ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம கையில லான்ச் பண்ண ரெடியான ஒரு முழுமையான பேக்கேஜ் இருக்கு. அது எப்படி உருவாச்சுன்னு ஒரு ரீகேப் பார்க்கலாம். இந்த மொத்த ப்ராசஸ்லயும் நாம உருவாக்கின அசெட்ஸ், அதாவது தனித்தனி விஷயங்களோட எண்ணிக்கை 30க்கும் மேல. ஆமா, ஒரே ஒரு ஐடியால இருந்து கோர்ஸ் வீடியோ, ஸ்டடி கைடு, குவிஸ், 1 மாசத்துக்கான மார்க்கெட்டிங் பிளான், லேண்டிங் பேஜ்னு 30க்கும் மேற்பட்ட விஷயங்கள் ரெடி, அதுவும் சில நிமிடங்கள்ல. இந்த மேஜிக்கை செய்ய நாம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணோன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதோ அந்த லிஸ்ட். ரிசர்ச் அண்ட் கண்டென்ட்டுக்கு நோட்புக் எல்எம், மார்க்கெட்டிங் காப்பிக்கு சாட்ஜிபிடி அல்லது ஜெமினி, பிரசன்டேஷனுக்கு டோம் அல்லது கேன்வா ஏஐ, அப்புறம் அந்த ஜாலியான வீடியோக்களுக்கு ஏஐ அனிமேட்டர்ஸ்.
சரி, இப்போ இந்த முழுமையான ஒர்க் ஃப்ளோ உங்க கையில இருக்கு. இதை வச்சு நீங்க முதல்ல என்ன உருவாக்க போறீங்க? யோசிங்க, உங்களுடைய அடுத்த பெரிய ஐடியா என்னவா இருக்கும்?